இந்த அநேக குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், மனைவி நல்ல விசுவாசி, கணவனோ அவ்விசுவாசி. அதனால்தான் பிரச்சனை. இன்று குடும்பங்களிலே யாரெல்லாம் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் தானே பிரச்சனை. மனைவி வந்து சொல்லுவாங்க, எங்க கணவருக்கு தேவனை பத்தி தெரியாதுங்க, அதனால தாங்க இந்த பிரச்சனை. என் மனைவிக்கு தேவன் யாருன்னு தெரியாதுங்க, தேவனை அவங்க நம்புறது இல்லைங்க, அதனால தாங்க நரக வேதனையா இருக்கு. எங்க பையன் அல்லது எங்க பொண்ணு தேவனை அறியாமல் தான் வாழ்றாங்க. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, வாசிக்கலாம். யாத்ராகமம் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். 11வது வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஷ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். சுமை சுமக்கிற வேலை செய்ய வைத்தார்கள் எகிப்தியர்கள். எதற்காக? பார்வோனின் கட்டளை. என்ன கட்டளை? இஸ்ரவேல் ஜனங்களை சிரமத்துக்காளாக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை பாடுபடுத்துங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பாதிக்கப்பட பண்ணி அடிமைகளாக்கி அவர்களை துன்புறுத்தி வேதனைக்குட்படுத்துங்கள். இந்த ராஜா யார்? யோசேப்பை அறிந்திராத ஒரு ராஜா. எகிப்து தேசத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் என்றால் யோசேப்பை குறித்து கொஞ்சமாவது தெரிந்திருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பாடுபடுத்திருக்க மாட்டான். காரணம் என்னவென்றால், யோசேப்பு தேவனாகிய கர்த்தரை சேவித்த ஒரு அற்புதமான பெரிய பக்தன். நம்முடைய தேசமே பஞ்சத்தினாலே தவிக்கிற போது அநேக ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் சாகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது யோசேப்பு அவருடைய தேவன் தந்த மகா ஞானத்தினாலே எகிப்து தேசத்தை காப்பாற்றியிருக்கிறான். எகிப்து தேசத்தை காப்பாற்றினான். எகிப்து தேசத்தோருக்கு ஆகாரம் கொடுத்தான். அவன் நம்முடைய தேசத்தவன் அல்ல, இந்த இஸ்ரவேலர்களிலே ஒருவன். இன்று நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால், இன்று நம்முடைய தேசம் சேமமாக இருக்கிறது என்றால், இதோ அன்று அந்த இஸ்ரவேலிலிருந்து வந்த யோசேப்பினால் தான் இன்று இந்த நிலைமையை பெற்றிருக்கிறது அப்படின்னு கொஞ்சமாவது நன்றியோடு இருந்திருப்பான். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற அந்த ராஜா பார்வோன் யோசேப்பை பற்றி அறியாதிருந்த ஒருவன். எனவேதான் இஷ்டம் போல அவன் வாழ்றான். யோசேப்பை அறியாதவனாக இருந்து தன் இஷ்டம் போல இப்படியெல்லாம் வாழ்கிறான் என்றால், அப்போ தேவனையே அறிந்திராதவன் இன்னும் எப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான வாழ்க்கை வாழ்வானே யோசிச்சு பாருங்க. இன்று உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன? உன்னுடைய கணவர் தேவனை அறியாமல் இருப்பது தானே? அல்லது உன் மனைவியோ அல்லது உன் பிள்ளைகளோ, உன்னுடைய மாமியாரோ மாமனாரோ, யாரோ ஒருவர் தேவனை அறியாமல் இருப்பதினால்தான் இந்த நாளிலே உன் கஷ்டங்களுக்கு காரணம், நிம்மதியின்மைக்கு காரணம், சமாதானமின்மைக்கு காரணம். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்க? தாய்மார், தகப்பன்மார், பிள்ளைகளுக்கு அவங்களோட சின்ன வயதிலிருந்தே தேவனை குறித்து கற்றுக் கொடுங்க. எலியாவின் தாயும் எலியாவின் தகப்பனும் என்ன பெயர் வைத்தார்கள்? எலியாவுக்கு எல்யா என்ற பெயரிட்டார்கள். எதற்காக அந்த பெயரிட்டார்கள்? எங்கள் பையன் கர்த்தர்தான் என் தேவன் என்று அவன் வாழ்க்கையின் மூலமாக உலகுக்கு அறிவிக்க வேண்டும். தன்னுடைய பெயரின் மூலமாக தேவனை குறித்து சொல்ல வேண்டும். எங்க மகன் தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். அந்த பெயரே எலியாவை பற்றின இன்ஸ்பிரேஷனாக மாற வேண்டும். அந்த பெயர்தான் எங்கள் மகனுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். எனவேதான் எலியா. ரைட். இப்ப நாம இன்னொரு பெயரை பார்க்க போறோம். அது என்ன பேர் தெரியுமாங்க? எலிசா. எல்சா. அப்ப இந்த பேருக்கு அர்த்தம் என்ன? ரைட். முதலாவது நாம யாரை பார்த்தோம்? எலியா. அந்த எல்யா என்ற பெயரனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர்தான் தேவன். இல்லையா? கர்த்தரே தேவன் என்று எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் எல்லோருக்குமே கர்த்தர்தான் தேவன் அப்படிங்கிறது தெரியுங்கிறீங்களா, தெரியாதுங்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் ஆலயத்துக்கு வராம இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா இல்லையா கர்த்தர் தான் தேவன்? தெரியும். உங்க மனைவி வராம இருக்கலாம், அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். உங்க மகன்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். உங்க மகள்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். ஆனா ஆலயத்துக்கு வந்தாங்களா? வரல. ஏன்? அது அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவு, அதே மாதிரி கொஞ்சம் பக்தியும் கூட குறைவு தான். அவைக்குரிய காரியங்களும் கூட கொஞ்சம் குறைவு தான். உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கர்த்தர் தான் தேவன் என்பது. அப்புறம் எங்க ஆலயத்துக்கு வரல? அவங்களுக்கு தெரியாதா கர்த்தர் தான் தேவன் என்று? நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க ஆலயத்துக்கு வரல. எதுக்காக அதிகாலையில் எழுந்து உங்க கூட உட்காந்து ஜெபிக்கிறது இல்ல? ஏன் உங்க கூட முழங்கால் படியிடுறது இல்ல?
ஏன் உங்க கூட சேர்ந்து இதோ ஜெபத்தோடும் பரிசுத்த வேதாகம உபதேசங்களோடும் ஆண்டவரோடும் இந்த நாளை ஏன் அவர்கள் ஆரம்பிப்பதில்லை? எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைவுதாங்க. எஸ், ஜாக்கிரதையா கவனிங்க. கர்த்தர் தான் தேவன் அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் நம்புறாருங்க. உங்க மகன் மகனும் கட்டாயம் நம்புறான், மகளும் நம்புறாங்க, அப்புறம் உங்க மனைவியும் நம்புறாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்? நம்புறாங்க, ஆனா விசுவாசம் கொஞ்சம் குறைவு. ரைட், இதை எப்படியே வச்சிடலாம். சோ முதலாவது எலியாவை பார்த்தோம். எலியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் தான் தேவன். தொடர்ந்து எலிஷா வருகிறான். ஏல் ஷா. ஏல் என்றால் ஏலோஹீம் என்றால் எகோவா. ஷா என்றால் ரட்சிப்பு. என்னதுங்க? ரட்சிப்பு. கர்த்தர்தான் ரட்சிப்பு. ஜெஹோவா இஸ் சால்வேஷன். ஜெஹோவா இஸ் காட். எலியா என்றால் கர்த்தர்தான் தேவன். எலிசா என்றால் கர்த்தர்தான் ரட்சகர். முதலாவது மனிதன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? எலியா, அதாவது கர்த்தர்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? கர்த்தர்தான் ரட்சிப்பு என்பதை. கர்த்தர்தான் தேவன் என்று தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. சாத்தானுக்கு கூட தெரியுமே. இயேசு கிறிஸ்து அந்த கெனசரேத் என்ற ஊருக்கு போனபோது அந்த லேகியோன் என்ற அசுத்தாவி பிடித்திருந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை கண்டு வேக வேகமாய் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, சர்வ உன்னதமானவருடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? சாத்தானுக்கு தெரியாதாங்க? இயேசு கிறிஸ்து சர்வ உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று தெரியும். பரலோகத்திலே இருப்பது யார்? சர்வ உன்னதமான தேவன் இருக்கிறார் என்ற விஷயம் தெரியும். சாத்தானுக்கு தெரியும். சொந்த சாத்தானுக்கு தெரியும் கர்த்தர் தான் தேவன் என்று. ஆனால் சாத்தானுக்கு தெரியாது அந்த கர்த்தர் தான் என்னுடைய இரட்சகர் என்று. ஏனென்றால் அங்கீகரிக்கவில்லை என்பதனால்தான். புரியுதாங்க? நீ கர்த்தர் தான் தேவன் என்று தெரிந்து கொள்வதால் மாத்திரம் பரலோகத்துக்கு போயிட முடியாது. கர்த்தர்தான் என் இரட்சகர் என்று தனிப்பட்ட விதத்தில் உன்னால் சொல்ல முடியவில்லை என்றால், கர்த்தர்தான் என் தேவன் என்று தெரிந்திருந்தால் மாத்திரம் எந்த பலனும் இல்லை. காரணம் என்னவென்றால் சாத்தானுக்கே தெரியும் கர்த்தர் தான் தேவன். ஆனால் சாத்தான் கர்த்தர்தான் என் இரட்சகர் என்று அங்கீகரிக்கவில்லை. அதன் விளைவாக என்ன நடந்தது? சிக்ஷை விதிக்கப்படுவதற்கு ஏதுவானான். சகோதர சகோதரிகள், இங்க இருக்கிறவங்கள் அநேகருக்கு கர்த்தர் தான் தேவன் என்று தெரியும். ஆனால் கர்த்தரை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இந்த கர்த்தாதி கர்த்தரை உன்னுடைய இரட்சகராக, அதாவது உன்னை ரட்சித்தவராக, அதாவது நீ செய்த பாவங்களிலிருந்து, அந்த பாவங்களுக்காக வரப்போகும் சிக்ஷையிலிருந்து அவர் உன்னை ரட்சித்திருக்கிறார். நிச்சயம் உனக்குள்ள இருக்கிறதா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்கு வந்துட்டா போதாது, பைபிள வாசிச்சா மட்டும் போதாது, காணிக்க கொடுத்துட்டா போதாது, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டால் போதாது. இயேசு திட்டவட்டமாய் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோகத்திற்குள் போக முடியாது. மறுபடியும் பிறப்பதென்றால் என்னங்க அர்த்தம்? அதாவது பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதுதான் மறுபடியும் பிறப்பது. அதைத்தான் வேறு விதமாக சொன்னால் ரட்சிக்கப்படுவது. ரட்சிக்கப்படுவதுன்னா என்ன? நான் நரகத்துக்கு பாத்திரவான், சித்தால் நரகத்திற்கு போய் எரிய வேண்டியவன், சிக்ஷையை அனுபவிக்க வேண்டியவன். ஆனால் அந்த படு பயங்கரமான நரக சிக்ஷையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அது எப்படி சாத்தியமாச்சு? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே செய்த அந்த தியாகத்தினாலே சாத்தியமாச்சு. அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய ஸ்தானத்திலே மரித்தார், எனக்கு வர வேண்டிய சிக்ஷையெல்லாம் தம்மீது ஏற்றுக்கொண்டார். அதன் பிரதிபலனா எனக்கு வர வேண்டிய சிக்ஷையெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இயேசுவே தேவன், இயேசுவேன் என்று சொல்வதில் மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. அந்த இயேசு உனக்காக சிலுவையிலே செய்த அந்த தியாகத்தை விசுவாசித்து அதன் பலனாக அவர் அருளிச் செய்திருக்கிற ரட்சிப்பை நீ அனுபவித்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். முதலாவது எலியா, அதன் பின்பு எலிசா. முதலாவது கர்த்தரை தேவன் என்று அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் அருளிச் செய்கிற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எலிசா யாருங்க? ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன். ஆனால் இந்த பணக்காரரான தந்தை என்ன செய்கிறார்? பையனை உட்கார வச்சு சோறு போட்டு மேய்க்க விடல, கடினமாக உழைக்கின்ற பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். இப்ப கேள்வி, இவ்வளவு எருதுகளும் ஏர்களும் இருக்கிறதல்லவா? இவ்வளவு பெரிய நிலம் இருக்கிறதல்லவா? எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப நல்லா மரத்துக்கடியில் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துகிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் டே ஒழுங்கா வேலை செய்யுங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா 12 ஏர் அதை வச்சு தானே எதுக்காக பூமி உழுதுகிட்டு இருந்தான்? அவன் தகப்பன் கற்றுக் கொடுக்கிறான், மனே அவங்க வேலை செய்யறதில்ல, நீ உட்கார்ந்துகிட்டு அப்படியே சும்மா நேரத்தை வீணாக்கிறது இல்ல, கால் மேல கால் போட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல நீயும் வேலை செஞ்சாகணும். அப்பதான் உனக்கு தெரியும் கஷ்டம்னா என்னங்கிறது.
எவ்வளவு அற்புதமான ட்ரைனிங்னு கவனிங்க. எலிசாவுடைய தகப்பன் பணக்காரர் தான். தன் குமாரனை எல்லாரோடும் சமமா வேலை செய்கிற விதமாக நடத்துகிறான். சோ எலிசா யாருங்க? உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கிறவன் இல்ல, வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கிறவன் இல்ல, கால் மேல கால் போட்டு அரட்டை அடிச்சுக்கிறவன் இல்ல. அப்ப எப்படிப்பட்டவன்? கடினமாய் உழைக்கக்கூடிய ஒரு வாலிபன். தாய்மார், தகப்பன்மார் பிள்ளைங்களுக்கு கடினமா உழைக்கிறத கற்றுக் கொடுங்க. அது அவங்களுக்கு தான் ஷேமம், உங்களுக்கு மகிழ்ச்சி. எலிஷாவை பத்தி பார்த்தோம்னா பெரிய பணக்காரருடைய பிள்ளையாக இருந்தும், தான் ஒரு பணக்காரனாக இருந்தும் கூட அப்பாவின் பேச்சுக்கு கீழ்ப்படுகிறவன். தம்பிமார், தங்கைமார், உங்க அப்பா அம்மா நல்ல கடினமா உழைச்சு சம்பாதிக்கிறாங்களா? உங்களுக்காக ஒரு நல்ல வீடு, அந்தஸ்து, காரு, பங்களா எல்லாமே இருக்கா? உங்களுக்கு இப்ப ஒரு குறைவும் இல்லையா என்றால் கவனிங்க, தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தினாலே, அழகினாலே, சொத்தினாலே சந்தோஷமா இருங்க, சந்தோஷத்தை அனுபவிங்க. ஆனா அதே சமயத்துல கடினமா உழைக்கிறதையும் கத்துக்குங்க. உட்கார்ந்து சாப்பிடுறதில்ல. எலிஷாவின் தந்தை எப்படி கடினமாய் உழைக்க வேண்டும் என்று தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்ப அந்த மகன் என்ன செய்கிறான்? சில பேர் மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே காத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கலங்க. கொஞ்சம் அப்பாவும் அம்மாவும் நல்ல கடினமா உழைக்கிறவங்களா இருந்து, நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருந்து, கொஞ்சம் சொத்து சொகன்னு இருந்தா இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகள், மகன்கள், மகள் என்ன செய்யறாங்க? ஒரு சர்க்கிளை ஏற்படுத்தி கொள்றாங்க, ஒரு கேங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேங்கோட தான் ஊர் சுத்துறது. காலேஜுக்கு போறோம்னு சொல்லி போறாங்க, ஒரு கேங்க சேர்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துகிட்டு, சிலர் விவாகம் பண்ணாமையே பாவங்களை செஞ்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டு, ராத்திரி ஆனா கிளப்பு பப்புன்னு போயிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எங்களுக்கு என்ன குறைச்சல்? எங்க அப்பா நல்லா சம்பாதிக்கிறார், இஸ் எ பிசினஸ் மேக்னட். எங்க அம்மா ஒரு நல்ல ஆபீசர், எனக்கு என்ன குறைச்சல்? ஜாக்கிரதை தம்பிமார், தங்கிமார். எலிஷாவுக்கு என்னங்க குறைச்சல்? ஆஸ்திக்கு குறைச்சலா, அந்தஸ்துக்கு குறைச்சலா? எல்லாம் இருந்தது. ஆனால் அவைகளோடு கூட கடினமாய் உழைக்கிற குணமும் இருந்தது. அப்பாவின் பேச்சுக்கு கீழ்ப்படுகிற குணம் இருந்தது. எதிர்காலத்தை ஆசீர்வாதகரமானதாய் மாற்றிக்கொள்ளுகிற குணம் இருந்தது. எலிசா கடினமாய் அங்கே உழைத்துக் கொண்டிருந்தான். அப்படி கடினமாய் உழைக்கிற ஒரு பணக்கார வாலிபனை தேவன் காண்கிறார். தேவன் ஏழைகளை தெரிந்து கொள்ளுவாரா? பலவீனர்களைத்தான் தெரிந்து கொள்ளுவாரா? இல்லவே இல்லைங்க, பலவான்களையும் அவர் தெரிந்து கொள்ளுவார். அதே போல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் யாரு தெரியுங்களாங்க? சொல்லுங்க, ஏழைகளா? இல்லவே இல்லைங்க. அப்ப யாரு? ராஜ குடும்பத்தை சேர்ந்த ராஜகுமாரர்கள். அவர்கள் ராஜவம்சத்திலே பிறந்த ராஜகுமாரர்கள், சகல வித்தையிலும் கற்று தேர்ந்திருந்தவர்கள், வெரி 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 ஸ்மார்ட் பீப்புள். அவ்வளவு அழகானவர்கள். அவங்க சரீரத்தில் எந்தவித குறையும் இருக்கல. வாசிக்கலாம் வாங்க. தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசுமில்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் கல்வியில் நிபுணர்களும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். 6ஆம் வசனம். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். யாருங்க? ராஜவம்சத்திலே பிறந்தவர்கள். ராஜகுலத்தில் அநேகர் பிறந்திருப்பார்கள், ஆனால் இவர்களோ முக்கியமானவர்கள். யார் இவர்கள்? மிகவும் அழகாக இருந்தவர்கள், மிகுந்த சௌந்தரியத்தோடு இருந்தவர்கள். அவர்கள் மூக்கிலே குறையில்லை, அவர்கள் கண்களிலே குறையில்லை, அவர்கள் முகத்திலே குறைவில்லை, அவர்கள் உருவங்களிலே எந்த குறையும் இல்லை. பர்ஃபெக்ட் ஃபிகர்ஸுங்க, பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டிஸுங்க. அது மாத்திரமல்ல, சகல வித்தைகளிலும் கற்றுத் தேர்ந்தவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள், கல்வியில் நிபுணர்கள், இப்படி சகல விதத்திலும் அற்புதமானவர்கள், நல்ல அறிவியல் ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள், ராஜாவுக்கு முன்பு நிற்பதற்கு யோக்கியமானவர்கள். எஸ், தேவன் பலமுள்ளவர்களை தெரிந்து கொள்வார், அதே சமயத்திலே பலவீனர்களையும் தெரிந்து கொள்வார். இதை மறந்துவிடக்கூடாது. தேவன் உனக்கு வெற்றியை கொடுக்கிறாரா? தேவன் உனக்கு அழகை அருளி இருக்கிறாரா? உனக்கு அவர் பலத்தை அருளி இருக்கிறாரா? நல்ல ஆஸ்தியை அருளி இருக்கிறாரா? தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா என்றால் உன்னை பயன்படுத்திக் கொள்வார். அவர் உனக்கு அருளி இருக்கின்ற ஆசீர்வாதங்களை கொண்டு அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதகரமாக வைப்பதற்கு தேவன் உன்னை கட்டாயம் பயன்படுத்திக் கொள்வார். ஏதோ ஏழைகளை மாத்திரம், படிப்பறிவு இல்லாதவர்களை மாத்திரம், அல்லது பலவீனர்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொள்வார் அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் பைபிள் இருக்கே பிரதர். பலவீனர்களை தேவன் தெரிந்து கொண்டு பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்துவார் என்று வேதத்தில் இருக்கிறதே. எனவே பலவீனமானவர்களை மட்டும்தான் தேவன் தெரிந்து கொள்வார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வேதத்தை ஒழுங்கா வாசிக்கலாம் அர்த்தம். வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம், வாசிக்கலாம். பைபிள் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம் வாங்க.
கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம் கவனிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. அநேகர் இல்லை. அநேகர் அழைக்கப்படவில்லை அப்படின்னா கொஞ்சம் பேர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படிதானங்க? புரியுதா? அநேகர் அழைக்கப்படவில்லை, அனைவரும் அழைக்கப்படவில்லை, சில பேர் மாத்திரம் அழைக்கப்பட்டாங்க. பலவீனர்களை சிலரை தேவன் அழைத்துக் கொண்டார். மறுபடியும் வாசிக்கிறேன். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். அநேகர் எல்லாரும் இல்லைங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. பலவான்கள் சிலர் இருக்கிறாங்க, ஞானவான்கள் சிலர் இருக்கிறாங்க, தனவான்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ராஜகுமாரர்கள், தனவான்கள், மகா ஞானிகள், அழகானவர்கள், அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் பரிசுத்தமின்மையை விட்டு விலகி வாழ்ந்தவர்கள். சகோதரனே, சகோதரியே, விலையேறப் பெற்ற பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். எலிசா ஒரு பெரிய பணக்காரருடைய மகன். வேலையை விட்டு எதுவும் இல்லாம ஒரு கேங்கோட கூட சுத்திக்கிட்டு இருந்தவன் இல்ல. கடினமாய் உழைக்கக்கூடியவன். பணம் இருக்கிறதுனாலே பெருமையாக சுற்றி கொண்டிருந்தவன் அல்ல. தகப்பன் அழைத்து, டேய் வயலுக்கு போ. நான் போமாட்டேன். டே என்ன மாட்டேன்னு சொல்ல? நான் தான் போகலன்னு சொல்றேன்ல. ஏன் போ? இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போக வேண்டியிருக்கு. அவங்களுக்கு நீங்கள் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பையன் இல்லைங்க எலிசா. தம்பிமார், தங்கைமார், நீங்களும் அந்த டைப்பாக இருக்காதீங்க. எலிசாவினுடைய தகப்பன் அவனை அழைத்து, வயலுக்கு போகணும், வயல் எல்லாத்தையும் இன்னைக்கு உழணும், கிளம்பு. கவனிங்க, வயலில் உழுவதென்றால் அது கஷ்டமான வேலையா இல்லை ஈஸியான வேலையாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெயில்ல காயணும், பனிலையும் வேலை செய்யணும், மழை பெஞ்சாலும் நனையணும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். கஷ்டமான வேலை. வெயிலிலே கஷ்டப்படணும், கடினமா உழைக்கணும், வேர்வை சிந்தி உழைக்கணும். அதைத்தாங்க கற்றுக் கொடுக்கணும். எலிசாவினுடைய தகப்பன் அன்று எலிசாவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும்டா, உட்கார்ந்து சாப்பிடுறது நடக்காது. வேலைக்காரங்க மாத்திரம் இல்ல, வேலை கொடுக்கிறவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கணும். இந்த நம் கால்வரி டெம்பிள்ல 3000த்திற்கும் மேலானோர் நம்முடைய ஊழியத்திலே உழைக்கின்றார்கள். கவனிங்க, அவ்வளவாய் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு ஊழியக்காரனாக நான் அவர்களுக்கு சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போதாது, நானும் உழைக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, கடினமா உழைக்காம இந்த ஊழியம் தொடராது. எலிசா என்ற பெயரின் அர்த்தம் என்ன? எலியா எதற்காக முதலாவது வந்தான்? பிறகு ஏன் எலிசா வந்தான்? எலியா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் தான் தேவன். எஸ், முதலாவது நாம் அங்கீகரிக்க வேண்டியது கர்த்தர் தான் தேவன் என்பதை. அதற்கு பிறகு கட்டாயம் அனுபவிக்க வேண்டியது கர்த்தர் அருளுகிற ரட்சிப்பை. எலிசா சொல்லுங்களேன், கர்த்தர் தான் ரட்சிப்பு, கர்த்தர் தான் ரட்சிப்பு, அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு. எஸ், எலிசா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறான். பைத்தியக்காரர்களே, நீங்கள் உங்கள் படையை ஆதாரமாக கொண்டு வெற்றிகளை சாதித்து விடலாம், தேசத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். பைத்தியக்காரர்கள். இந்த ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டுமென்றால், இந்த ராஜ்யம் சத்துருக்களில் கைகளிலிருந்து மீள வேண்டுமென்றால், பாதுகாப்பாய் வாழ வேண்டுமென்றால், அது கர்த்தர் ஒருவரால் தான் சாத்தியம். ரட்சிக்கின்றவர் அவர்தான். இந்த ராஜ்யத்தை ரட்சிக்கின்றவர். சத்துருவின் கைகளிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து உங்கள் ராஜ்யத்தை ரட்சித்து காப்பாற்றக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். அவர்தான் கர்த்தர். அதுதாங்க அதோட சாராம்சம். அதுதான் அவனுடைய செய்தி. அதேதான் எலிசாவினுடைய ஊழியமும் கூட. கர்த்தர் தான் ரட்சிப்பு. இதை தெரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய பெயரிலே இருக்கிற அந்த சத்தியத்தை செய்தியாக மாற்றி, அந்த செய்தியின் சாராம்சத்தை இதோ
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளும் விதமாய் செய்வதற்காகத்தான் தேவன் எலிசாவை தெரிந்து கொண்டார். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பெயர் என்ன? அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன? அந்த பெயரில் இருக்கிற சாராம்சம் என்ன? அந்த பெயர் சொல்லுகிற செய்திதான் என்ன? அதன் அடிப்படையில் நீ வாழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். என்னோட பேர் தெரியுமா உங்களுக்கு? சதீஷ்குமார். ஒரு கிராமத்திற்கு ஊழியம் பண்றதுக்காக நான் போயிருந்தேன். அப்படி செய்தியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு பண்டிட் டீச்சர் மத்தியானம் உணவுக்கு அழைச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன். நானும் சகோதரர்கள் எல்லாருமே போயிருந்தோம். சாப்பிட்டு கொண்டிருந்த வேளையில் அதுக்கு முந்தின நாள் நான் கொடுத்த செய்தியை குறித்து அந்த அம்மா பேசி கொண்டிருந்த போது, ரொம்ப அற்புதமான செய்தி கொடுத்தீங்க தம்பி. உங்கள் வயசை பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் இது 25, 26, 27 வருடத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம். அற்புதமான செய்தி கொடுத்தீங்க தம்பி. உங்கள் பேர் சதீஷ்குமார் தானே? அந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் எவ்வளோ டீப்பாக யோசிச்சதில்லை. என் பேரை பற்றியெல்லாம் நான் இது வரைக்கும் யோசிச்சது கூட இல்லைன்னு. தம்பி, உங்கள் பேருக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. சத் ஈஷ். சத் என்றால் நல்ல, ஈஷ் என்றால் தேவன், குமார் என்றால் குமாரன். நல்ல தேவனுடைய குமாரன், அதுதான் உன் பேருக்கு அர்த்தம். அப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. என்னுடைய அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் இந்த விஷயம் கூட தெரியாதுங்க. நான் ஒரு நல்ல தேவனுடைய குமாரனாக இருந்து அவரை சேவிப்பேன் என்று, அந்த நல்ல தேவனை இந்த உலகிற்கு இப்படியெல்லாம் அறிவிப்பேன் என்று அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த பெயருக்குள்ள அர்த்தத்தை தேவன் எனக்கு தெரியும்படி செய்து, அவரை குறித்த அந்த செய்திகளையெல்லாம், அவரை குறித்த சுவிசேஷத்தின் சாராம்சத்தை இந்த உலகத்திற்கு, அநேக பிரஜைகளுக்கு அறிவிக்கிற கிருபை எனக்கு அருளினார். என்னுடைய கேள்வி, உன் பெயர் என்ன? உன்னுடைய பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை நீ வாழ்கிறாய் என்று கொஞ்சம் யோசித்துப்பார். இந்த பெயரிலே இருக்கிற செய்தியை உன்னுடைய வாழ்க்கையின் சாராம்சமாக, சாட்சியாக உன்னை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்துக்கு காட்டுகிற நிலையில் இருக்கிறாயா? எலியா காட்டினான். என்னுடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர்தான் தேவன். என் பெயரின் மூலமாக அறிவிக்கிறேன், என் வாழ்க்கையின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அதேபோல எலிசா, என் பெயரின் அர்த்தம் கர்த்தர்தான் ரட்சிப்பு. கர்த்தர் மூலமாகத்தான் ரட்சிப்பு. கர்த்தர்தான் ரட்சகர் என்று தன் பெயரின் மூலமாக அறிவித்தான், தன் வாழ்க்கையின் மூலமாக தெரிவித்தான். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவன், நாம யாருங்க? கிறிஸ்தவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்தவன் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல ஜீவிக்கின்றவன். அப்ப நாம நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற போது கிறிஸ்துவின் சாயலில் வாழணுமா இல்லையா? கிறிஸ்துவை போல வாழணுமா இல்லையா? கிறிஸ்துவின் சாயலை உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டுமா இல்லையா? அவருடைய அன்பு, அவருடைய மன்னிக்கும் குணம், அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய தயை, அவருடைய நன்னடத்தை, அவருடைய விசுவாசம், அவருக்கு இருந்த இச்சை அடக்கம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நாம காண்பிக்கணுமா இல்லையா? சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இலக்கு நிர்ணயிச்சுக்கோங்க. அது என்னவென்றால், எனக்குள் நான் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு காண்பிக்க வேண்டும். கவனிங்க, அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பேதுரு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 9 வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. கவனிங்க, யார் அறிவிக்கணும்? யாருடைய குணாதிசயங்களை அறிவிக்கணும்? நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, இயேசுவின் குணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அறிவிக்க வேண்டும். வார்த்தையால் அறிவிக்கணுமா அல்லது நம்முடைய கிரியைகளால் அதை அறிவிக்கணுமா? கிரியைகளால். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலாய் மனிதனை சிருஷ்டித்தார். அன்பு சகோதரனே, சகோதரியை கவனிக்கிறீங்களா? தேவன் உன்னை தம்முடைய சாயலாய் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ உனக்குள்ள யார் இருக்கணும்? ஏசப்பா காணப்பட வேண்டும். அந்த பையன் துணியை எடுத்து அப்படி வீசிடுறான். அப்போ உன்னோட பாட்டியம்மா பார்த்து, டேய் அப்படியே இருக்குடா, நீ எப்படியே இருக்கானா? உங்க அப்பா இப்படியே தான் சின்ன வயசுல, அப்பனுக்கேத்த அடையாளம் அப்படியே இருக்குடா. டே, அந்த கோவத்துல துணியெல்லாம் கழட்டி அப்படியே வீசிட்டு கத்திட்டு ராஜகம் பண்ணி, அதே மாதிரி அப்படியே உங்க அப்பன மாதிரியே தான் இருக்க. எப்படி? இதெல்லாம் எதுக்காகவா? கோபத்தில் எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது, சட்டை எல்லாத்தையும் கிழிச்சு போடுறது, அதுதான் உங்க அப்பாவோட அடையாளம். தகப்பன்மார், இதையாங்க நாம பிள்ளைங்களுக்கு காட்ட போறோம்.
அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கே, சின்ன வயசுல உங்க அம்மா இதே தான் செய்வா. இது வாங்க நம்ம நடந்துக்கிற முறை இல்லவே இல்லைங்க. காண்பிக்க வேண்டியது நெகட்டிவ் ஷேட்ஸ் இல்ல, காண்பிக்க வேண்டியது பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல். கோபதாபங்களை கையில கிடைக்கிறத தூக்கி எறியறத, பயங்கரமா எதிர்த்து பேசுறத, அடிக்கிறதுக்கு கையோங்கிறத, இதுவெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியவை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், தயவு, நீடிய பொறுமை, இச்சையடக்கம், அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், இவைகளை காண்பிக்கணும். இதுதான் ஆவிக்குரிய கனிகள். எலியா கர்த்தர்தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தினான். எலிசா கர்த்தர்தான் ரட்சிப்பு என்பதை நிரூபித்தான். நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெண்டுமே சேர்ந்திருக்கணுங்க. வாழ்க்கையிலே கர்த்தர்தான் தேவன் என்பதை நம்ப வேண்டும். அதேபோல கர்த்தர்தான் ரட்சிப்பு என்பதை நீ அனுபவிக்க வேண்டும். கர்த்தர்தாம் இந்த கிருபை நமக்கு அருளி செய்வாராக. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எலியா கர்த்தர்தான் தேவன், அது மாத்திரம் எங்களுக்கு தெரிந்தால் போதாது. அவனை தொடர்ந்து எலிசா கர்த்தர்தான் ரட்சிப்பு, கர்த்தர்தான் ரட்சகர், இதையும் நாங்கள் சுயமாக அனுபவபூர்வமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த வேளையிலும் இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டவர்களாய், கர்த்தாவே, இயேசுவே, நீரே தேவன் என்று அறிவோம், ஆனால் உம்மை என்னுடைய இரட்சகராக மட்டும் இன்னும் அங்கீகரிக்காமல் இருக்கிறோம். ஆனால் இன்று அங்கீகரிக்கிறேன். என்ன ரட்சிங்க ஆண்டவரே. நான் செய்த என்னுடைய தப்புகளாலே, என் பாவங்களினாலே எனக்காக காத்திருக்கின்ற அந்த பயங்கரமான சிக்ஷை நரகம், அந்த நரக சிக்ஷையிலிருந்து என்னை விடுவிங்க ராஜா. அதே போல நான் செய்த என் பாவங்களினாலே இந்த பூமியில் இருக்கும்போது கூட எனக்கு சிக்ஷை உண்டு, ஏற்கனவே கூட அனுபவிக்கிறேன். என்ன மன்னிங்கப்பா. இன்றே என் வாழ்க்கை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதகரமான வாழ்க்கையை மாற வேண்டும் என்றும், முன்னுதாரணமானதாய் இருக்க வேண்டும் என்றும், அநேகருக்கு ஆண்டவர் உம்முடைய குணாதிசயங்களை கிரியைகள் மூலமாய் காண்பிக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றேன். ஆண்டவர், என்னை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும். தோ ஏசு கிறிஸ்துவும் இப்படித்தான் இருந்திருப்பார். எங்களை பார்த்து சொல்ல முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை, பேர்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை எனக்கும் எங்களுக்கும் அருளி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்தாலும், என்ன பணிகளை செய்தாலும் எங்களுக்கு துணையாயிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 76